மார்கழி ஸ்பெஷல் நல்லா தளதளன்னு ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸாக 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2, 3 துண்டு இஞ்சி, 10 வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய் விட்டுட்டு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட காய்கறி பீன்ஸ், கேரட், பட்டாணி ஒவ்வொரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப்புக்கு 4 கப் அளவுக்கு சுடுதண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரவும் வறுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு சிம்மரில் 1 நிமிஷம் நல்லா விட்டுறணும். அப்பப்போ இடையில நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அருமையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் தளதளன்னு இருக்கையிலே அமர்த்திடணும். ரொம்ப கெட்டியாக விட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.